ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 95 ஆக்டேன் தரத்தில் E20 பெட்ரோல் விற்பனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் எனர்ஜி மினரல் ரிசோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து அதில் 20% எத்தனால் வந்து இருக்கணும். அதுவும் 95 ஆக்டேன் தரத்தில் இருக்கக்கூடிய 20% எத்தனால் இருக்கக்கூடிய பெட்ரோலை மட்டும்தான் விற்பனை பண்ண முடியும் அப்படின்னு மத்திய அரசு வந்து கட்டாயமாக்கி இருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். ஸோ அவங்க தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோலியத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க தான் அந்த பொருட்களுக்கான தர நிர்ணயத்தை வந்து செக் பண்ணக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பெட்ரோல் அதுவும் அதில் 20% 95 ஆக்டேன் தரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தனாலை வந்து பயன்படுத்துறதுனால இந்த எத்தனால் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு, சோளம், தானியங்கள் இதில் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து என்ஜினுடைய வேகம் மற்றும் ஆயுள் காலத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு.